வெல்கம் டு 31 டேஸ் ஆஃப் ஏஐ இன் சைபர் செக்யூரிட்டி டே 11 ஏஐ ஃபார் கிளவுட் செக்யூரிட்டி. இன்னைக்கு கிளவுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு AWS எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க, கூகுள் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாமே ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நிறைய மிஷின்ஸை டெப்ளாய் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பப்ளிக்காக இருக்குது, ஒரு ஓப்பன் பக்கெட்டில் இருக்குது. அது மூலமாக நீங்கள் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிளவுட் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அதுக்குன்னே தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏஐ அப்படிங்கிறது கிளவுட் செக்யூரிட்டியில் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, மானிட்டரிங் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனாமலிஸ், ஆட்டோமேட்டிக் காம்ப்ளைன்ஸ் செக்ஸ், predicting cloud specific threats, identifying misconfiguration in cloud environment, AI powered encryption for cloud data. ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா நீங்கள் எல்லாமே ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுவே கிளவுடில் நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு இன்பவுண்ட் கனெக்ஷன் யாரெல்லாம் அக்சஸ் பண்ணணும், அவுட்பவுண்ட் கனெக்ஷன் யாரெல்லாம் அக்சஸ் பண்ணணும், ஆக்சஸ் லெவல் கண்ட்ரோல் யாரெல்லாம் வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் பெர்மிஷன்ஸ் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணணும், காம்ப்ளைன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் நீங்கள் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த காம்ப்ளைன்ஸ் செக் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அதுவே பார்த்துக்கும். அப்படி தான் உங்கள் கிளவுட் சிஸ்டமும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அண்ட் ஏஐ மூலமாக நிறைய விஷயங்களை உங்கள் கிளவுட் சிஸ்டம் நீங்கள் உங்கள் சில